உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது காலணி வீச முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோவிலில் சிதிலமடைந்த விஷ்ணு சிலையை சீரமைக்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கை கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் வழக்கு முற்றிலும் விளம்பரத்திற்காக தொடரப்பட்டதாக கூறினார். மேலும் மனுதாரருக்கு அதீத இறை நம்பிக்கை இருந்தால் பிரார்த்தனையும் தியானமும் செய்யுமாறு கூறினார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் இந்த கருத்து சர்ச்சையை கிளப்பிய நிலையில்தான் அனைத்து மதங்களையும் மதிப்பவன் தனது கருத்துக்கள் திரித்து பரப்பப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். இந்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்திற்குள் வழக்கறிஞர் ஒருவர் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என கூச்சலிட்டவாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்றார். இதை அங்கிருந்த காவலர்கள் தடுத்தனர். இதற்கு உடனடியாக பதிலளித்த தலைமை நீதிபதி தான் அனைத்து மதங்களையும் மதிப்பவன் என்றும் இதுபோன்ற செயல்கள் தன்னை பாதிக்காது எனவும் கூறி நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடருமாறு அனைவரையும் அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்றவரை போலீசார் இழுத்துச் சென்று விசாரித்ததில் அவர் டெல்லி மயூர் விகார் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் கிஷோர் என்பதும் உச்சநீதிமன்ற பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்திருந்ததும் தெரியவந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஒவ்வொரு இந்தியரையும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இதுகுறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவம் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளதாகவும் நமது சமூகத்தில் இதுபோன்ற செயல்களுக்கு இடமில்லை எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் நீதித்துறை மாண்பின் மீதான தாக்குதல் மட்டுமில்லாது அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வெறுப்பு செயல்களுக்கு நமது நாட்டில் இடமில்லை எனவும் இது கண்டிக்கத்தக்க நிகழ்வு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்திற்குள் நடந்த செயல் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் மற்றும் வெட்கக்கேடானது என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு கருணை, அமைதி மற்றும் பெருந்தன்மையுடன் தலைமை நீதிபதி பதிலளித்த விதம் அவரின் வலிமையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய பார் கவுன்சில் ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக பணியாற்ற தற்காலிக தடை விதித்துள்ளது. மேலும் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளது.